ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தாமணிக்கு ஒரு பெரிய ஆப்பு நம்ம மீனா வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீனா பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற மாதிரி தெரியலாம், பட் உண்மையிலே பிரச்சனையில் மாட்டியிருக்கிறது சிந்தாமணி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அதற்கான காரணத்தை இன்றைக்கி எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, மீனா அந்த ஃபைனான்ஷியர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பணம் வாங்குறதுக்காக ஃபைனான்ஷியரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனா அண்ட் சத்யா 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. அப்போ ஃபைனான்ஷியர் முதல்ல சாமி கும்பிட்டுட்ருக்காரு. அதற்கப்புறம் இதற்கு முன்னாடி அவங்கக்கிட்ட உதவி கேட்டுட்டு போயிருந்தவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சத்யா அதெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. வீடு நல்லா பெரிய வீடு தான்க்கா, கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது இவர் பேசிகிட்டு இருக்கார் ஃபைனான்சியரு. அதற்கப்புறம் மீனான்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி அந்த பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னோடனே மீனாவும் சத்யாவும் உள்ளே போகிறாங்க. போனோடனே யார் மணி, எதற்காக என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, என்னுடைய பேர் மீனா, பேங்க்லேருந்து ஒரு அண்ணா சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் லோனாக பணம் தருவீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா இப்போ தான் பேங்க்லேருந்து சொன்னாங்க, வாமா அது நீ தானா, சரிம்மா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரிம்மா உனக்கு எதற்காக பணம் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களை நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஐயா, என்னுடைய தொழில் பூ வியாபாரம் தான். நான் பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மண்டபங்களில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. அதை முடிக்கிறதுக்காக தான் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த மீனா சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்காரு, இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இந்த மாதிரி நீங்கள் வேலைகள்லாம் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லையா, நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நாங்கள் பூ வியாபாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து தான் நான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறேன். அதனால் எனக்கிட்ட இப்போதைக்கு முதல்ல எனக்கு சின்ன சின்ன ஆர்டர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தான் மொத்தமாக ஒரு கல்யாண வீட்டோட மொத்த ஆர்டரையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. என் கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் லோன் ட்ரை பண்ணி அதன் மூலமாக இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவருக்கு சரிப்பா நீங்கள் எத்தனை வருஷமாக பூ வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. எங்கள் அம்மா பொன்னியம்மன் கோவில் வாசலில் பூக்கடை வச்சுருக்காங்க. என்னுடைய தம்பி இந்த இருக்கான், இவன் தான் என்னுடைய தம்பி, இவனோட பேர் சத்யா. இவன் படித்து முடிக்க போகிறான். அதை படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக ஃபுட் டெலிவரி ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னுடைய தங்கச்சி படித்து முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவருக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மீனா மேலே பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுவும் மீனாவுடைய பேச்சில் அவருக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிம்மா இப்போ உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களை சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு 1.5 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ கண்டிப்பாக வாங்கிக்கோ, நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் அவங்க கடனை வாங்கி குடிச்சிட்டு குடும்பத்துக்கும் செய்யாமல் உருப்பிடாமல் இருக்கிறவங்களாம் பணம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கெலாம் நான் கொடுக்குறதே கிடையாது. எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போய் பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. பணத்தை கொடுத்து, சரிம்மா இந்தாங்க உங்களுடைய ஆர்டர் நல்லபடியாக முடிங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன டைமுக்கு பணம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எனக்கு 2 நாளுக்குள்ளே அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக உங்ககிட்டே இந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நான் மீதி பணத்தையே எனக்கு எடுத்துகிட்டு போவேன். அவங்க கொடுத்தோடனே நேராக இங்கே தான் வருவேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்ட அப்படின்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சார், இதுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்ற விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வட்டியெல்லாம் எதுவும் வேணாம்மா, 2 நாளுக்கு தானே கேட்குறீங்க, 2 நாளுக்கெலாம் எந்த வட்டியும் வேண்டாம், அப்படியே நீங்கள் அசலை மட்டும் கொண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இந்த காலத்தில் இப்படி நல்ல மனுஷங்களாம் இருக்காங்களா, இப்படி ஒரு மனுஷனை நம்பி 1.5 லட்ச ரூபாய் கடன் தரதே ரொம்ப பெரிய விஷயம், அதற்கு வட்டியும் வேண்டாம் அசலை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
சந்தோஷப்பட்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இப்போது முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு வந்து பணம் கிடச்சிருச்சுங்க அப்படின்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ மண்டபத்தில் ஸ்டேஜ் டெக்கரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து மீனா கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஒரு ட்விஸ்டடான விஷயத்த காமிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து கொடுக்குறாரு இல்லையா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைனான்ஷியர் வேறு யாரும் இல்லைங்க, இந்த சிந்தாமணியோடைய வீட்டுக்காரர் தான். சிந்தாமணியோடைய ஃபோட்டோ அண்டு சிந்தாமணி அவங்களுடைய பொண்ணோட நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபைனான்ஷியரோட வீட்டில் இருக்குது. இதை வந்து மீனா பார்க்கல, பட் அந்த ஃபோட்டோவை நமக்கு அழகாகவே காட்டியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக சிந்தாமணி வந்து அவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இதை நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ சிந்தாமணி இவங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் இவருக்கு. அதே இது சிந்தாமணி அவங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துக்கிட்டு கூட இருக்கலாம். எப்படி இருக்குது, அவங்களுடைய கதை என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை பற்றி இன்னும் காமிக்கலை. இனிமேல் தான் அந்த கதைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. சரி, ஓகே. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா ஸ்டேஜ் டெக்கரேஷனை அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பரபரப்பாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப அழகாக ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருமே ஸ்டேஜ் டெக்கரேஷனை ரொம்பவே பாராட்டுறாங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் பண்ணது அப்படின்ற விஷயங்களை பற்றி அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மீனா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ முத்துவுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய டெக்கரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து உங்கள்கிட்ட அப்போவே வீடியோ கால் பண்ணி காட்டணும்னு நினச்சேன், நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சு இப்போ ஃபோட்டோஸை அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இப்போ முத்து அதெல்லாம் பார்க்குறாரு. பரவாயில்லையே மீனா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கே, போன வாட்டி அந்த மண்டபத்தில் பண்ண டெக்கரேஷனை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, நாளுக்கு நாள் உன்னுடைய திறமை வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. ஆமாங்க, நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் எப்படி போச்சு, நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் மீனா கேட்குறாங்க. எனக்கு ஒர்க்கு நல்லா போகுது மீனா, என்னுடைய கிளைண்ட் வந்து தூங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நானும் சரி ஓகே அப்படியே உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, முத்து சொல்கிறாரு, நாளைக்கு தானே மீனா அந்த பணத்தெல்லாம் வாங்கணும், மீதி செட்டில்மெண்ட்டை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மீனா அதற்கு ஆமாங்க, நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு முதல்ல கொண்டு போய் ஃபைனான்ஷியருக்கு கொடுத்துடணும், ரொம்ப ரொம்ப நல்ல ஃபைனான்ஷியருங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர் வந்தாலும் என்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருங்க. அதனால் அவர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தாலும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த மீனா சொல்கிறாங்க. அதற்கு முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆமாம் மீனா, இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து நமக்கு எப்போவுமே நம்ம நெருக்கமாக வச்சுக்கணும், அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும். பிஸ்னஸில் முக்கியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன டைமுக்கு பணத்தை கொடுத்துடணும், அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீ என்ன பண்ணிடு, நாளைக்கு வந்தோடனே டேரெக்டாக கொண்டு போய் பணத்தை கொடுத்துரு அப்படின்ற விஷயத்த அவரும் சொல்கிறாரு. சரிங்க, நான் டேரெக்டாக அவர் வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்றதையும் மீனா உறுதியாக சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் தான் இங்கே இருக்கேன், என்னுடைய மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா இங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி தாங்க எனக்கும் இருக்குது, நீங்கள் அங்கே இருந்தாலும் என்னுடைய மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, ஆனால் நான் எனி டைமும் ஃபோன் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் ஃபோன் பண்ணலை அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றதுனால நீ கால் பண்ணாமல் இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ரொம்பவே பார்த்து கவனமாக தான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து உறுதியாக சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சிந்தாமணிகிட்ட அந்த மேனேஜர் வந்து பேசிகிட்ருக்காரு. இப்போ அவங்க வந்து டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க மேடம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. முடிக்கட்டும், அதெல்லாம் நல்லா பண்ணுவோம் அந்த பொண்ணு அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்லிடுறாங்க. இப்போ அதற்கப்புறம் சிந்தாமணியோட கையால் வந்து
அங்கே வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா, அது எப்படி இருந்தது, அங்கே வந்தவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாரு. அக்கா, அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக டெக்கரேஷனை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருச்சுக்கா. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த பொண்ணை தான் பாராட்டினாங்க. ரொம்ப நல்லாவே டெக்கரேஷனை முடிச்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் விட்றா, நல்லபடியாக டெக்கரேஷனை முடிக்கட்டும், அதுக்குத்தானே இந்த விளையாட்டேவும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னக்கா உன்னுடைய விளையாட்டு, நீ என்ன தான் நினைக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய், இதெல்லாம் உனக்கு புரியாதுடா, நடக்கும்போது உனக்கே புரியும், நீ அப்போ வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ விடிஞ்சிருதுங்க. விடிஞ்ச உடனே மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேராக எங்கே போகிறாங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு போய் அந்த மீதி காசை வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்படி போனோடனே அவர் வந்து பேசுகிறாரு, வாமா மீனா, ரொம்பவே சூப்பராக இருந்தது நேற்று ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம், வந்தவங்க எல்லாருமே உன்னை பாராட்டி புகழ்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் நன்றி சொல்கிறாங்க. என்னம்மா நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சார், நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே மீதி பேமெண்ட்டை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்னது மீதி பேமெண்ட்டா, நான் எப்போமா உனக்கு பேமெண்ட் தரணும், நான்லாம் ஒன்றும் தர வேண்டியது இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, நான் தான் பேமெண்ட் வந்து நீங்கள் தான் எனக்கு தரணும்ல, நீங்கள் என்கிட்ட வெறும் 25,000 தானே கொடுத்தீங்க, ஃபுல் பணத்தை நீங்கள் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணவே இல்லை, அப்போவே நான் உங்ககிட்ட கேட்டேன்ல 25,000 தான் கொடுப்பீங்களான்னு, அதற்கு நீங்கள் இதான் உங்கள் மண்டபத்தோடைய ரூல்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருமா, தேவையில்லாமலாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு ஃபுல் பணத்தை நாங்கள் அப்போவே செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், அதை பண்ணதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. இங்கே பாருமா, அந்த அக்ரிமெண்ட் படி நீ எங்ககிட்ட ஃபுல் பணத்தையும் வாங்கிட்ட, அதனால் இப்போ தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நான் ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டேன்னான்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதற்கு முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம்மா, நீ ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டேன், நல்லா யோசிச்சு பாரு, இந்த அக்ரிமெண்ட்டை வேணாலும் படித்து பாரு, இதில் ஃபுல் பணத்தை நீ வந்து வாங்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்க, கையெழுத்து போட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது, நீங்கள் எதுக்காக இப்படி போய் பேசுகிறீங்க, நீங்கள் தான் என்கிட்ட வெறும் 25,000 கொடுத்தீங்க, இப்போ ஃபுல் பணத்தையும் கொடுத்தேன்னு சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்களாம் கஷ்டப்படுறவங்க, நானே வெளியில் கடன் வாங்கி தான் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனை பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் மீதி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணணும், ப்ளீஸ் இப்படி என்னுடைய வாழ்க்கையோட விளையாடாதீங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. பட் அந்த ஆள் கொஞ்சம் கூட மசியவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா, என்ன இதுக்கு தான் லோக்கல் பார்ட்டிக்கெலாம் ஆர்டர் கொடுக்கவே கூடாது, பெரிய இடங்களுக்கு தான் கொடுக்கணும், அப்போவே பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு கேட்டு ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இப்போ என்ன வந்து நாடகம் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கரெக்டான டைமுக்கு மண்டபத்தோடைய ஓனர் வர்றாரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார், இந்த பொண்ணுக்கு 2,00,000 ஆர்டர் கொடுத்தேன், அப்போவே ஃபுல் பணத்தையும் வாங்கிருச்சு, வாங்கிட்டு போயிட்டு தான் அந்த ஆர்டரே பண்ணி கொடுத்துருக்கு, கேட்டால் இப்போ நான் இன்னும் 1,50,000 தரணும்னு சொல்லுது, இதெல்லாம் நம்ம என்ன சார் பண்ண முடியும், இப்படிப்பட்ட ஏமாத்துறவங்களாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓனர் வந்து தன்னுடைய மேனேஜரை தானே நம்புவார், உடனே அவர் வந்து அவரை நம்பிடுறாரு. இங்கே பாருமா, இந்த மாதிரி வேலைலாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, நாங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்போம் காசு விஷயத்தில், அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக இருந்துக்கணும், இப்படி வாங்கின பணத்தை வாங்கலைன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் எப்படிம்மா, முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, மீனா வந்து சார் என்னுடைய பணம் சார், ப்ளீஸ் சார் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. பட் அவர் வந்து என்ன பண்ணல, கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை, அவர் பாடுக்க கத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லோரும் போமான்னு விரட்டுறாங்க. மீனா அங்கேருந்து நகலவே மாட்டேங்காங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பணம் கிடையாது இல்லையா, 1,50,000 அப்படிங்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பணம் வந்து தான் ஆகணும், வரல அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால் இப்போ அவர் என்ன பண்ணலை, பணத்தை கொடுக்கவே இல்லை. ஆனாலும் புழு என்ன செய்யுது அப்படின்னா, இல்லை நாங்கள் எந்த பணத்தையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி
அது வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் வந்து முத்துவுக்கு ஒரே யோசனை தான். அப்போ இந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது சிந்தாமணி வந்து நம்ம மீனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன கண்ணு, என்ன அந்த ஆர்டர் நல்லபடியாக முடிச்சிடலான்னு நினச்சியா? ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல், ரொம்ப உன்னை வருத்தப்பட வச்சிட்டேனா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ எப்போவுமே என்ன பண்ணணும், ரொம்ப உயரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத, ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை கீழே விழ வச்சிருவேன் அப்படின்னு சொன்னனா இல்லையா? அந்த வேலையை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, உன்னுடைய பூவெல்லாம் நைட்டோட நைட்டாக வாடுற மாதிரி, உன்னுடைய டெக்கரேஷனுக்கும் இந்த பணத்தை வாங்கிட்டு வாங்காதன்னு சொல்கிற மாதிரி அத்தனை வேலைகளும் என்ன பண்ணேன், நான் தான் பண்ணேன். இப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்ற விஷயத்த அவர் வந்து சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு ஷாக்கு பயங்கரமாகவும், என்னடா இது, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு கணம் யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொழிலில் நான் என்றைக்குமே குறுக்க வந்ததே கிடையாது. அதே மாதிரி என்னுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, குறுக்க வராதிங்க. நான் உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ணேன், எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனாலும் இதெல்லாம் கேட்டும் சிந்தாமணி திருந்த போகிறதே கிடையாது. சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதையை வச்சுக்கிட்டு அதில் வாழ்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கேவலமான பிறவி. அவங்கள பற்றி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு, ஒரு இளவட்டமான பொண்ணு, இந்த மாதிரி தூக்கு போட்டு இறந்தது, சூசைட் பண்ணி இறந்தது, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாவு வீட்டில் போய் அந்த வீட்டை விலைக்கு பேசி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து ரிட்டன் இந்த பக்கம் அதில் அந்த வீடை விற்று கொஞ்சம் வருஷம் போட்டு வச்சுருந்து விற்று அதில் ஒரு பெத்த லாபம் பார்க்குற ஒரு மோசமான கேட்டகரி தான் இந்த சிந்தாமணி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட போய் மோதுனது தான் மீனா செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ மீனா வந்து எல்லாரையுமே ஒன்று போல் நினைக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சூனியமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அவங்க 4 பேரும் வந்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து அவங்களுடைய விருப்பப்படி இப்போது அவங்க நினச்சது எல்லாத்தையும் சாதித்து முடிச்சுட்டாங்க. ஸோ மீனா வந்து சவால் போட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது விஜயா வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு சிந்தாமணி, இப்போ நீங்கள் ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் அவள் நல்லபடியாக ஆர்டரை முடிச்சுட்டு வந்துட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், அவள் ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிட்டாதான், ஆனால் அதுக்கான காசு வரணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, காசு எப்படி வராமல் இருக்கும், அவள் தான் வேலை பார்த்துருக்காள அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் மாஸ்டர், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த ஆர்டரில் 1.5 லட்ச ரூபா பணம், அதாவது 2 லட்ச ரூபா முன்கூட்டியே ஆர்டருக்கான மொத்த பணத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் எங்களுடைய கையிலேருந்து அவங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்றத தான் நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருந்தேன். ஸோ அதை படித்து பார்க்காம தான் அந்த மீனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்க சைன் பண்ணாதது தான் இப்போ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அவங்க நினச்ச விஷயங்கள் ஒன்று, நடந்த விஷயங்கள் இன்னொன்று. இப்போ மீனா வந்து கடன் உடனே வாங்கியாவது எப்படியாவது இந்த இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போது இந்த சிந்தாமணியால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சிந்தாமணி கூட விஜயாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால பிரச்சனைகளுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 பேருடைய பார்வையிலேயும் ஆல்ரெடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தனித்தனியாக இருக்கும்போதே ரொம்ப பெரிய வில்லி கேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இதற்கப்புறம் பாட்டி இவங்கள விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, விஜயா இப்படி ஒரு சூழ்நிலையை சமாளித்து எப்படி மனோஜை வந்து திருத்த போகிறாங்க
அப்படின்றத பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு விஜயா சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா மீனாவுடைய வேலை கெட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள், மனோஜுக்கு வர பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சரியானால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஜீவன் தான் நம்ம விஜயா அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ விஜயா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதே இது அண்ணாமலை என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் வந்து பிரச்சனைகளில் மாட்டியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, இப்போ இந்த பணத்தை வந்து நம்ம திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக கேட்கவே செய்யணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது, சிந்தாமணிக்கிட்டேருந்து எப்படி மீனா தன்னுடைய தொழிலை காப்பாற்றி வாழ்க்கையில் முன்னேறி வரப்போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த சீரியலில் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே இது உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.